ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐஆர்சிடிசி வந்து பார்த்தீங்கன்னா அப்ரெண்டிஸ்ஷிப்கான வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றின முக்கியமான விவரங்களை பார்க்கலாம். சரிங்களா? அதாவது என்ன ட்ரேடுன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அண்டு ப்ரோக்ராமிங் அசிஸ்டன்ட் சிஓபிஏ. சரிங்களா? இந்த ட்ரேடுக்கு தான் சொல்லியிருக்காங்க. டோட்டலாக 45 வேகன்சி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? எலிஜிபிலிட்டி கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 10th வந்து படிச்சிருக்கணும். மினிமம் 50% மார்க் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும். ப்ளஸ் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஐடிஐ சர்டிஃபிகேட் வந்து அந்த ட்ரேடில் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். அது என்சிவிடி சர்டிஃபிகேட்னாலும் சரி, இல்லை எஸ்சிவிடி சர்டிஃபிகேட்னாலும் சரி, நீங்கள் வந்து அந்த சிஓபிஏ ட்ரேடில் வந்து நீங்கள் ஐடிஐ சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். 10th முடிச்சிருக்கணும், 50% மார்க் இருக்கணும், ப்ளஸ் ஐடிஐ சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். என்சிவிடி இல்லைனா எஸ்சிவிடியில். ஓகேங்களா? ஸோ ட்ரைனிங் டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 12 மந்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 1 இயர் வந்து உங்களுக்கு வந்து அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது கிளியராக வந்து பார்த்துக்குங்க. ஓகேங்களா? கட் ஆஃப் டேட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவுக்கும் ஓகேங்களா 1 அக்டோபர் 2025 தான் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் டேட்டு. அதன்படி தான் எல்லாமே கால்குலேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ரெண்டிஸ்ஷிப் இந்தியா .gov.in வெப்சைட்டில் போய்ட்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் லொக்கேஷன் எங்கே பார்த்தீங்கன்னா கொல்கத்தாவில் தான் லொக்கேஷன். சரிங்களா? கொல்கத்தாவில் உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் வந்து பாருங்கள். ஓகேங்களா? அதே போல் நீங்கள் 15 இயர்ஸ் வந்து கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ஏஜ் வந்து. ஓகேங்களா? அதே போல் 25 வயசை வந்து தாண்டிடக்கூடாது. மேக்ஸிமம் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 25 இயர்ஸ் தான், 25 வயசு. அப்புறம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ், ஓபிசிக்கு 3 இயர்ஸ், எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 10 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. அப்புறம் பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு வந்து 10 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதே போல் பிளேஸ் ஆஃப் ஒர்க் வந்து கொல்கத்தா தான். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் செலெக்ஷன் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மார்க் தான். சரிங்களா? உங்கள் குவாலிஃபிகேஷனில் நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் வச்சுருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நோ ரிட்டன் டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ரிட்டன் டெஸ்ட்டே கிடையாது. ஓகேங்களா? ஒன்லி உங்கள் மார்க் பேஸ் பண்ணி தான் செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபைனல் செலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மார்க் பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் டாக்குமெண்ட் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணுறது சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும் தான் உங்களுக்கு ஃபைனல் செலெக்ஷனே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து 13 அக்டோபர்லேயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 28 அக்டோபர் 2025 சொல்லியிருக்காங்க. ஸோ குயிக்காக பார்த்துட்டு அப்ளை பண்ணுறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்ட்ரிக்டாக நாங்கள் வந்து மெரிட்டில் தான் வந்து ஆஃபர் லெட்டரே கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயில் ஐடியில் நாங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸ்டைஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு 9600 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதே போல் நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ணணும்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி சப்மிட் பண்ணணும். ஒரிஜினலை ஸ்கேன் பண்ணி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தெளிவாக வந்து பார்த்துக்குங்க. அதே போல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ நீங்கள் ஒரிஜினல் கொண்டு வரணும். அது கூட 2 செட்ஸ் ஆஃப் செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பி வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்புறம் சில இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து தெளிவாக செக் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஆர்சிடிசி அறிவிச்சிருந்த சிஓபிஏ ட்ரேடுக்கான முக்கியமான விவரங்கள். நோட்டிஃபிகேஷன் ஒரு டைம் கிளியராக பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி எல்லாம் மீட் ஆச்சுன்னா ஆன்லைனில் மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.